புத்தகம் விசித்திரமான ரெண்டு சூழலை நம்ம கையில கொடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பு தரும். இப்ப சிவாஜின்னு ஒரு படம் ரஜினி சார் நடிச்சார்ல, அவருக்கு ஒரு சூழ்நிலை வரும், இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு நாணயத்தை சுண்டி விட்டு, தலை பூ விழுந்தா பூ பாதை, தலை விழுந்தா சிங்க பாதை அப்படிம்பார். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம தீர்மானிக்க முடியுமா எல்லா விஷயத்தையும்? ஒரு நாணயத்தை சுண்டி போட்டு இப்படி இருந்தா இப்படி போயிடுவோம், இப்படி இருந்தா இப்படி போயிடுவோம் அப்படின்லாம் தீர்மானிக்க முடியாது. ஒரு ரெண்டு பெண்களுடைய ஜாதகம் வருதுன்னா நம்ம சுண்டி போட்டெல்லாம் தீர்மானிக்க முடியாது. பொதுவாக ரெண்டு பெண்களோட ஜாதகமே வராது, ஒரு பொண்ணுமே கிடைக்காது. ஏன்னா காலம் அப்படி மாறி போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா நாணயத்தை சுண்டி போட்டு நம்ம தேர்வு செய்ய முடியாது. ஆனால் புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த புத்தகம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டும். ஒரு ரெண்டு சூழல், ரெண்டு தவளை என்ன ஆயிடுச்சு, குதிச்சு குதிச்சு விளையாடிக்கிட்டே இருந்தது. ஒரு தயிர் பானைக்குள்ள விழுந்துருச்சு, ரெண்டு தவளையுமே விழுந்துருச்சு. ஒரு தவளை முடிவு பண்ணிருச்சு, இவ்வளவு பெரிய தயிர் பானைக்குள்ள விழுந்துட்டோம், எங்கேயும் பிடிக்கிறதுக்கு இடம் இல்ல, குதிச்சு மேலையும் போக முடியாது, நம்ம சோழி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நம்மளுக்கு இங்க ஜல சமாதி தான் அப்படின்ட்டு கம்முன்னு இருந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல அது அப்படியே முங்கி 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 செத்து போச்சு. ஆனா இன்னொரு தவளை யோசிச்சது, இப்படி முங்கி சாகிறத விட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம், உயிரோட இருக்கிற வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம், முயற்சி தோத்து போச்சுன்னா செத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டே இருக்கு. அதால முடிஞ்ச அளவு அந்த பானையில இருந்து தை தை தைன்னு குதிச்சுக்கிட்டே இருக்கு. நேரம் ஆக ஆக என்ன ஆகுது, அந்த தயிர் பானை கலங்கி கலங்கி வெண்ணெய் திரண்டு மேல வருது. இந்த திரண்ட வெண்ணெய்க்கு மேல ஏறி நின்று குதிச்சு வெளியில போய் அந்த தவளை தப்பித்து விட்டது. ஒரே சூழல், ஆனா ரெண்டு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம எப்படி வாழ போறோம்? வந்திருக்கிற சூழல்ல ஏறி மிதிச்சு மேல போக போறோமா, அந்த சூழலுக்குள்ள மூழ்கி அப்படியே நம்ம காணாமல் போக போகிறோம்? எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஒரு ஒரு ரெண்டு அண்ணன் தம்பி. அண்ணன் என்ன பண்றான், நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு, ஏழை குடும்பம் தான், அப்பா இல்ல, கஷ்டப்பட்டு படிச்சு கடின உழைப்பால நல்ல லெவலுக்கு வந்துடுறான். அவரோட தம்பி, கூட பிறந்த தம்பி, 2 வயசுக்கு இளையவன், எந்நேரமும் குடிதான், குடிச்சு 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 குடிக்கு அடிமையாகி தன் வாழ்க்கையை தொலைச்சிடறான். கேக்குறாங்க, எப்படிப்பா நீ இப்படி உழைச்சி கடினமா முயற்சி பண்ணி வெளியில வந்த? அவர் சொல்றாரு, எங்க அப்பா ஒரு குடிகாரர் சார், சின்ன வயசுல இருந்து அவரை குடிச்ச பார்த்து பார்த்து நாம இந்த மாதிரி வந்துடவே கூடாது, நாம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு எங்க அப்பாவை பார்த்து 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 நான் நல்லபடியா வந்துட்டேன், வாழ்க்கையில ஜெயிச்சுட்டேன். தம்பிகிட்ட கேக்குறாங்க, நீ ஏன்பா இப்படி குடிகாரனாங்க? எங்க அப்பா ஒரு குடிகாரர், அவருக்கு பிறந்து நான் எப்படி இருப்பேன், அவர் குடிச்சிட்டு வந்ததை பார்த்து 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 நானும் குடிகாரன் ஆயிட்டேன். ஒரே சூழல், ரெண்டு பேருக்கு வைத்திருக்கிறது. ஆனால் ஒருவர் அவரை பார்த்து நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார், இன்னொருத்தர் அவரை போலவே வீணாக போக வேண்டும் என்று நினைக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் இப்படி ரெண்டு பாதைகள் இருக்கு. நம்ம ஒண்ணு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழ்றது, இல்லைன்னா துயரப்பட்டுக்கிட்டே வாழ்றது. இந்த ரெண்டு வாய்ப்பு தான் எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாத்துக்கும் துயரம் இருக்கிறது. இதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போகலாம். ரெண்டு வழி இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் சகஜங்க மனித வாழ்க்கையில அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கடந்து போகலாம். இன்னொன்னு, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு வாழலாம். ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பது நம்முடைய அறிவு சார்ந்ததாக இருக்கிறது.